Hello everyone, welcome back to Keystone IAS Academy. So இன்னைக்கு நாம டிசம்பர் 13 சாட்டர்டே அண்ட் டிசம்பர் 14 சண்டே இன்னையோட தி ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம் அண்ட் வெரி ஃபியூ ஆர்டிகல்ஸ் தான் இருக்கு. ஸோ குயிக்காக ஒரு டிஸ்கஷன் நம்ம பார்த்துடலாம். Are the Indian Ocean as cradle of a new blue economy? Why are NVIDIA chips being sold to China again? How will Australia's social media ban work? So the first article is related to the Indian Ocean. The article argues that India should lead the Indian Ocean's transformation into a sustainable and inclusive blue economy by combining ocean stewardship, climate resilience, and cooperative growth, positioning sustainability as the foundation of regional security and prosperity. So overall, ஆத்தர் வந்து இந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்தியன் ஓஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அ வாட்டர் பாடி அரவுண்ட் இந்தியா. அது ஜஸ்ட் வெறும் வாட்டர் பாடி மட்டும் கிடையாது. இட் இஸ் த லைஃப் லைன் ஆஃப் 1/3 ஆஃப் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். டோட்டல் வேர்ல்டுடைய பாப்புலேஷன்ல 1/3 மக்களுடைய வாழ்வாதாரம். இட் இஸ் அ லைஃப் லைன். ஒரு ஃபுல் வாழ்வாதாரமா வந்து இந்தியன் ஓஷன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்சோ நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்ஸ் ரொம்ப காலமா வந்து இந்தியன் ஓஷனுடைய கவர்னன்ஸ்ல வந்து இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எப்போ வந்து 1970s வந்து அன்க்ளாஸ் யூஎன் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் சி, இந்த இடத்துல நீங்க அந்த 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 இன்ஸ்டிடியூஷன் பத்தின பேக்ரவுண்ட் நீங்க படிக்கணும். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ அந்த டைம்ல கூட இந்தியா வந்து சின்ன சின்ன ஐலண்ட் நேஷன்ஸ் சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய லைவ்லிஹுட் அவங்களுடைய சப்போர்ட் பண்ணி தான் இந்தியா வந்து பேசியிருக்கு இது நாள் வரைக்கும். ஆல்சோ ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு ஆல்சோ ஒரு டிகேட்ஸ்க்கு முன்னாலே நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் இந்தியாஸ் ஃபியூச்சர் செக்யூரிட்டி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஆர் டீப்லி கனெக்டட் டு த நேஷன்ஸ். அது அப்போ அந்த டைம்ல 1950s 60s 70sல நடந்த டிஸ்கஷன்ஸ்லேயே வந்து இந்தியன் ஓஷனுடைய முக்கியத்துவம் பல ஆண்டுகளுக்கு அப்புறமா கூட ஃபியூச்சர்ல இருக்கிற செக்யூரிட்டி, இந்தியாவுடைய வளங்கள், இது எல்லாமே இந்தியாவுடைய வளர்ச்சி, இது எல்லாமே ரொம்ப இந்த இந்தியன் ஓஷனோட கனெக்ட் ஆகி தான் இருக்க போகுது அப்படிங்கறத வந்து முன்னாடியே கணிச்சிருக்கிறாங்க. பட் டுடே வாட் ஹேப்பன்ட் இஸ் இந்தியன் ஓஷன் இஸ் அண்டர் சீரியஸ் த்ரெட் அப்படின்னு ஆத்தர் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப த்ரெட் கீழே இருக்கு. என்னெல்லாம் த்ரெட்ஸ் இருக்கு? கிளைமேட் சேஞ்ச், கோரல் ரீவ்ஸ் ஆர் டையிங், சீ லெவல்ஸ் ஆர் ரைசிங், illegal fishing, so all those things. So Indian Ocean is already one of the most climate vulnerable regions in the world. ஓகே, ஸோ இந்த டைம்ல இந்தியா வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், எப்படி வந்து இந்தியன் ஓஷனை வந்து காப்பாத்தி இந்தியாவுடைய ரோலை வந்து எப்படி காமிக்கணும் அப்படின்னு த ஆத்தர் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லெட் சி ஹியர். ஸோ சி த கண்டெக்ஸ்ட் என்ன? Yes, you can see here. So 1970s 80sல நடந்த அன்க்ளாஸ் நெகோசியேஷன்ஸ்லேயே இந்தியா வந்து இந்தியன் ஓஷன் வந்து காமன் ஹெரிட்டேஜ் ஆஃப் மேன்கைண்ட் அப்படிங்கிற ஒரு காமன், அதாவது எல்லாத்துடைய வாழ்வாதாரம், சின்ன சின்ன ஐலாண்ட் நேஷன்ஸ் எல்லாத்துடைய வாழ்வாதாரமும் அதில் கலந்துருக்குங்கிற ஹியூமனிட்டியை மையப்படுத்தி தான் இதுவரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். ஆல்சோ நான் சொன்ன மாதிரி 1/3 ஆஃப் த குளோபல் பாப்புலேஷன் வந்து இந்தியன் ஓஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்தியன் ஓஷன் பிகம்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிளைமேட் வல்னரபிள் ரீஜன்ஸ் இன் த வேர்ல்ட். அப்போ இப்போ இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? இந்தியா இம்மீடியட்டா ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து முன் வைக்கணும், அதை வந்து லீட் பண்ணணும், இந்தியா வந்து லீட் பண்ணணும் ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு 3 பில்லர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் தோஸ் 3 பில்லர்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்டீவார்ட்ஷிப்ஸ். இந்தியன் ஓஷன் வந்து ஒரு காமனான ஸ்பேஸ், அதாவது அது எல்லாருமே பகிர்ந்து வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த டெரிட்டோரியை வந்து கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த டெரிட்டோரி எனக்கு, அந்த டெரிட்டோரி எனக்குன்னு கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்தியன் ஓஷன்ல அதில் இருக்கிற ரிசோர்சஸ், அதில் இருக்கிற வளங்கள், அந்த ஏரியாவை வந்து பகிர்ந்து யூஸ் பண்ணணும். தட் இஸ் கால்டு ஸ்டீவர்ட்ஷிப்ஸ். கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு. தட் இஸ் ஒன் ஆஃப் த பில்லர் ஆஃப் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் கமிங் டு ரெசிலியன்ஸ், which is related to climate adaptation and preparedness. Then என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீஜனல் ரெசிலியன்ஸ் இருக்கணும். ஸோ டெக்னாலஜி வந்து ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம், அதில் ஏதாவது வந்து
கிளைமேட்டுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை முன்னாடியே கணிக்கிறதுக்கான ஒரு ஸோ டோட்டலாக கிளைமேட் வல்னரபிளாக இருக்குது. ஸோ அந்த கிளைமேட்டை சரி பண்ண அந்த ரீஜனை வந்து கிளைமேட்டிக்காக ரெசிலியண்ட்டாக மாற்றுறதுக்கான என்னென்ன வழிமுறைகளோ அது வந்து இரண்டாவது பில்லராக வந்து ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவது இன்க்ளூசிவ் growth. ஸோ ப்ளூ எக்கனாமி செக்டார்ஸ்னா ஷிப்பிங், ரினியூவபிள் எனர்ஜி, சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சர், மெரைன் பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி எல்லா செக்டார்ஸ், எல்லா ரீஜன் எல்லாமே வந்து குளோபலி வந்து கலந்து எல்லா ரீஜனையும் ஓவராலாக எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற 3 பில்லர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் இந்தியன் ஓஷன் ரிலேட்டடாக எந்த மெயின்ஸ் ஆன்சர் எழுதினாலும் இந்த ப்ளூ எக்கனாமி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்தியா வந்து இந்த இடத்துல இந்த இந்த கன்க்ளூஷனில் கூட நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தால் இந்தியன் ஓஷனை வந்து ஒரு செக்யூரிட்டி த்ரெட்லேருந்து கிளைமேட் ரெசிலியன்ஸ்லேருந்து நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். ஸோ ஸ்டீவார்ட்ஷிப், ரெசிலியன்ஸ் அண்ட் இன்க்ளூசிவ் growth 3 pillars of இந்தியன் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, தென் குளோபலி எல்லாருடைய இப்போ ரீசண்டாக வேர்ல்ட் லெவலில் குளோபல் ஃபைனான்சஸ் வந்து ஓஷன் வந்து டார்கெட் பண்ணுது இப்போதைக்கு. ஸோ எல்லாருமே வந்து இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, குளோபல் ஃபைனான்ஸ் எல்லாம் ஓஷன் நம்ம மேம்படுத்தணும், ஏன்னா அதுதான் நம்மளோட முக்கியமான இது அப்படிங்கிறது முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் COP30 ரீசெண்டாக நடந்ததில் வந்து $20 பில்லியன் 2030க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மொனாக்கோ அப்படின்னு ஒரு ஃபண்ட் வந்து போயிட்டு இருக்க ஃபைனான்ஸ் அண்ட் காமன் ஓஷன் கோயலேஷன். ஸோ இது எல்லாமே குளோபல் ஃபண்ட்ஸ் எல்லாமே இப்போ இந்தியன் ஓஷனில் வந்து இறங்குது. அந்த டைமில் நாமளும் என்ன பண்ணணும்னா, ஸோ அது அந்த ஃபண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி இந்த இந்த நேரத்தை பயன்படுத்தி ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ப்ளூ எக்கனாமியை ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஓஷன் ப்ளூ ஃபண்ட் இது வந்து ஒரு ப்ரொபோசல், ஒரு சஜஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ ஃபண்ட் லெட் பை இந்தியா டு கன்வெர்ட் பிளெட்ஜஸ் இன்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபண்டிங் தேவை. ஸோ அதுக்கு ஒரு ஃபண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வி ஹாவ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம்ஒர்க். ஒன் ஆஃப் த initiative is Sagar Doctrine, Security and Growth for all in the region. Then role of Indian Navy and Coast Guard is very good. Then India's narrative என்ன சொல்லியிருக்கு, responsibility over rivalry, ஸ்டீவார்ட்ஷிப் ஓவர் டாமினன்ஸ். ஸ்டீவார்ட்ஷிப் எல்லாரும் பகிர்ந்து பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து ரைவல் பண்ணக்கூடாது, அதாவது நீ பெருசா நான் பெருசான்னு இல்லை, எல்லாருமே பொறுப்பெடுத்துக்கணும், எல்லாருமே பகிர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து கீ ஸ்ட்ராட்டஜியாக இந்தியா ஆல்ரெடி எடுத்திருக்கு. ஓகே, ஸோ அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆத்தர் வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் குளோபல் ஃபண்ட்ஸ் இந்தியன் ஓஷனில் ரீசெண்டாக கம்மிங் அப் அதுவும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆர்டிகிள்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா, நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு எனி மெயின்ஸ் கொஸ்டின் ஆர் எனி மெயின்ஸ் டாபிக் அந்த மாதிரி இல்லை. அது வந்து ஒரு சின்ன நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சின்ன கேஸ் ஸ்டடியாவோ இல்லை எக்ஸாம்பிளாவோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஆன்சரில் இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபிட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஆர்டிகிள்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே, பிகாஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ இந்தியன் ஓஷன் நம்ம பார்க்கும்போது எனி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வரக்கூடிய கொஸ்டின் கேட்டாலோ இல்லை வந்து அந்த இந்தியன் ஓஷன் ரீஜன் பற்றி டைரெக்டாக கொஸ்டின்ஸ் வந்தாலோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ண முடியும் உங்களுடைய மெயின்ஸ் ஆன்சரில். இந்த பாயிண்ட்ஸை என்ன வகையில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணுங்கிற பிரெயின் ப்ராசஸ் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, அதுக்கு நீங்கள் ஒரு 2-3 ஆன்சர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும். ஓகேங்களா? ஸோ ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கிளில். What is that? Align vision, finance and partnerships. Indian Ocean can become cradle of a sustainable, inclusive blue economy. And what is the core message here? Ocean is foundation of life, not a frontier to conquer. So what is the guiding principle? From the Indian Ocean for the world. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் கொடுத்துருக்க அந்த கோட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனில் ரொம்ப அட்ராக்டிவ் பாயிண்ட்ஸாக எழுதலாம், ஆர்எல்ஸ் இன்ட்ரடக்ஷனில் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து எடுக்கும் போதே, அது பாயிண்ட்ஸை ரீட் பண்ணும்போதே, ஆர்டிக்கிளை படிக்கும் போதே என்னென்ன பாயிண்ட்ஸை நம்ம எந்தெந்த இடத்துல மெயின்ஸில் யூஸ் பண்ணுறதுங்கிற கண்ணோட்டத்திலே நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து, பிகாஸ் ஓவராலாக நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன, யூ ஹாவ் டு ரைட் மெயின்ஸ் ஆன்சர்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு படிக்கும் போதே நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. தென் ஒன் ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்கு. The Indian Ocean must evolve from a theater of strategic rivalry into a laboratory of sustainable and inclusive growth.
So in this context, examine India's potential role in shaping blue economy led ocean governance framework in the Indian Ocean region. Discuss the challenges involved and suggest a way forward. The next article is related to NVIDIA H200 chips. Okay, chips. So, இந்த ஆர்டிக்கிள் கூட நாட் டைரக்ட்லி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரப்போகிறது இல்லை. டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஆர் டைரக்ட் டு சிலபஸ் கிடையாது. பட் யூ கேன் கோட் இட் அஸ் ஒன் எக்ஸாம்பிள், ஒன் கேஸ் ஸ்டடி லைக் தட். ஸோ பட் ஸ்டில் இந்த ஆர்டிக்கிளில் என்ன இருக்குது, என்ன பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன் டுடேஸ் வேர்ல்ட் சிப்ஸ் ஆர் ஆஸ் பவர்ஃபுல் அஸ் ஆயில். அதாவது சிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த H200 சிப்ஸ், இந்த மாதிரியான ப்ராசஸிங் யூனிட்ஸ், இந்த ப்ராசஸிங் கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ராசஸிங் யூனிட்ஸ் எல்லாம் ஆயில் அளவுக்கு அதிகமான வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்குது. அண்ட் NVIDIA டிசைன்ஸ், NVIDIA இஸ் அ கம்பெனி, அது அவங்க வந்து ஒரு ஹை எண்ட் US கம்பெனி, ஹை எண்ட் கம்ப்யூட்டர் சிப்ஸ் கால்ட் GPUs வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க டிசைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ விச் ஆர் க்ரூஷியல் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, எதனால? எஸ்பெஷலி ஃபார் ட்ரைனிங். ChatGPT மாதிரியான AI மாடல், லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்கு இல்லையா, இதை ட்ரெயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸிங் யூனிட் தான் வந்து இந்த H200 சிப்ஸ். இது பண்ணிட்டு இருக்கிறது US கம்பெனி. ஸோ அந்த இந்த சிப்ஸை வந்து US வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது சைனாக்கு வந்து நாங்கள் சேல் பண்ண மாட்டோம், எங்களுடைய டெக்னாலஜி, நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிற டெக்னாலஜி வந்து இந்த சிப்ஸை வந்து நாங்கள் பிகாஸ் சேல் பண்ணால் அங்கேயே சைனாவில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து ஆல்சோ என்ன ரீசன், எக்ஸாக்ட் ரீசன் ஸ்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா, US வந்து நாங்கள் வந்து இந்த சிப்ஸை வந்து சைனாக்கு சேல் பண்ணால் அது டியூவல் யூஸாக மாறலாம். ஒன்று வந்து சிவிலியன் பர்பஸ்க்காக மாறலாம், இன்னொன்று அவங்க மிலிட்ரி டெக்னாலஜியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ண மாட்டோம், இந்த சிப்ஸை வந்து நாங்கள் சேல் பண்ண மாட்டோம், எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம்னு US வந்து சொல்லியிருந்தாங்க இவ்வளோ நாள். பட் இப்போ என்ன நடந்திருக்கு, US வந்து அந்த சிப்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணிட்டாங்க. பட் வித் த கண்டிஷன் 25% ரெவென்யூ சர்சார்ஜ் வந்து US கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ சேல் பண்ண அலோவ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா 3 மெயின் ரீசன்ஸ் ஆர் தேர். அதாவது சைனா ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய கம்பெனியில் சிப்பை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் சைனா வந்து செல்ஃப் ரிலையண்ட் ஆகிட்டுனா யூஎஸ்க்கு இன்னும் அது பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அந்த அந்த செல்ஃப் ரிலையன்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி போடுறதுக்காக, சைனா வந்து முன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதிகமான விலைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, US வந்து இப்போ விற்கிறாங்க. அதில் யூஎஸ்க்கு என்ன லாபம் இருக்கும், அவங்களுக்கும் அதிகமாக காசு கிடைக்கும். இவங்க வந்து சிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால இவங்களோட டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி தான் சைனா இருக்கும். சைனா செல்ஃப் ரிலையண்ட்டாக மாறாது கூடி சீக்கிரத்தில். பட் ஸ்டில் சைனா ஒர்க் பண்ணுவாங்க. பட் சீக்கிரமே இது கிடைச்சதுனால அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோப் ஆகும். ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேலன்சிங் ஆக்ட். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்து வச்சிருக்கணும். நம்மளுடைய மெயின்ஸ் ஆன்சரில் US சைனா ரிலேஷன்ஷிப் எழுதுறதுக்கு, அதோடைய இம்பேக்ட் ஆன் இந்தியா எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ யூ கேன் see the context here. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி US allowed China to import NVIDIA chips with a 25% revenue surcharge. 25% எக்ஸ்ட்ரா டேக்ஸோட சேல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ்? Graphics processing units. Okay, what graphic processing units designed for AI workloads, especially training large language models. Large language model, LLM model தான் என்னது, ChatGPT. One of the LLM model தான் ChatGPT. ஓகே, ஸோ அதே போல் லாங்குவேஜ் மாடல்ஸ் நிறைய இருக்குது, பெர்ப்ளெக்சிபிலிட்டி அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் மாடலில் இந்த மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸிங் யூனிட் யூஸ் ஆகுது. ஓகே, ஆல்சோ ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் அண்ட் டேட்டா ப்ராசஸிங். தென் ஒய் ஆர் திஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட்? டியூவல் யூஸ் இருக்கு, மிலிட்ரி அவங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் ஆயிடக்கூடாது, அண்ட் ஏஐயில் வந்து சைனா வந்து லீடராக வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுனால இதை வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க யூஎஸ்எல் இவ்வளோ நாளாக. ஸோ இதை சப்போர்ட் பண்ணி ஜப்பான், சவுத் கொரியா, நெதர்லாண்ட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா சைனா வந்து பிகர் கண்ட்ரியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் இப்போ எதுக்காக அலோவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒன் இஸ் H200 இஸ் நாட் கட்டிங் எட்ஜ். ஸோ அது வந்து யூஎஸ் உடைய டெக் டாமினன்ஸ்க்கு வந்து அந்த சிப்பை வந்து சேல் பண்ணால் கூட
டெக் டாமினன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். அதே போல ரெவென்யூ 25% பண்ணியிருக்கனால யுஎஸ்க்கு வந்து நெறைய ரெவென்யூ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதே போல அவங்களுடைய செல்ஃப் ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் தள்ளி போகும். கொஞ்சம் இண்டிஜினியஸா அவங்க டெவலப் பண்றது வந்து கொஞ்சம் டிலே ஆகுங்கிற ரீசன்னால. ஓகேங்களா? தென் ஆல் தட்ஸ் ஆல். ஸோ இந்த ரொம்ப சிம்பிளான ஆர்டிக்கிள். ஸோ இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன கன்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? The next article is related to Australia's social media ban. Again, இதுவும் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆர் ஒரு கவர்னன்ஸ்க்கான ஒரு கேஸ் ஸ்டடியா ஒரு எக்ஸாம்பிளா எழுதுறதுக்கு நீங்க எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ சோஷியல் மீடியா ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டாலோ, இல்ல சைபர் செக்யூரிட்டிக்கான கொஸ்டின் கேட்டாலோ, இல்ல கவர்னன்ஸ் டிஜிட்டல் கவர்னன்ஸ் பத்தின கொஸ்டின் கேட்டாலோ, யூ கேன் கோட் திஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். ஆஸ்திரேலியாவோட சோஷியல் மீடியா பேன். ஓகேவா? அதனால இந்த கண்டெக்ஸ்ட் என்ன, இந்த ஸ்டோரி என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க ஆன்சர்ஸ்ல எந்த இடத்துல ஃபிட் பண்ணணுங்கிறத வந்து நீங்க பார்த்து நீங்க வந்து ஆன்சர்ஸ் எழுதும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஆர்டிகிள்ஸ் தான் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கு. ஸோ லெட்ஸ் see. So Australia's under 16 social media ban marks a landmark shift in child online safety regulation, balancing mental health protection against privacy and implementation challenges. So Australia becomes the first country. Okay, note this. So first country definitely this becomes a very important issue, very important. But direct question வராது நம்மளுக்கு, ஆன்சர்ல நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். Australia became the first country to ban social media access for users below 16 years. இப்போ இல்ல 2024ல and law pass பண்ணாங்க, ஆன்லைன் சேஃப்டி அமெண்ட்மெண்ட் பில் 2024. ஸோ இது எதுக்காக எய்ம் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா, ப்ரொடெக்ட்ஸ் சில்ட்ரனுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் ஆன்லைன் சேஃப்டி. ஸோ இதுக்கு என்னென்ன எகெயின்ஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்தது, என்னென்ன ஃபார் பாயிண்ட்ஸ் வந்தது, ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் என்ன வந்து அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, இதெல்லாம் இந்த ஆர்டிக்கல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த லா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 16 இயர்ஸ் இருக்கணும். சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும், ஓப்பன் பண்ணணும்னா 16 இயர்ஸ் மினிமம் இருக்கணும். அதுக்கு கீழே கம்ப்ளீட்டாக எந்த அக்கௌண்ட் ஃபேஸ்புக், யூடியூப் எதுவுமே வச்சுக்க முடியாது. ஸோ பேரண்டல் கன்சர்ன்ட் இருந்தோம், அதை ஒரு எக்ஸப்ஷனாக யூஸ் பண்ண முடியாது. 16 இயர்ஸ் கீழே இருந்தாலே கிடையாது, அவ்வளோதான். ஸோ platforms must take responsible steps to block underage users. ஸோ penalty for non-compliance பெனால்ட்டியும் கொடுத்துருக்குறாங்க, ஃபைன் கொடுத்துருக்காங்க. தென் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ், கிட்டத்தட்ட எல்லாமே ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டிக்டாக், ஸ்னாப்சாட், யூடியூப், ரெடிட் எல்லாமே. ஸோ வாட் ஆர் த மெத்தட்ஸ், அதை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்க? ஏஜ் வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ். ஸோ அக்கௌண்ட் ஃப்ளாகிங் பேஸ்ட் ஆன் இன்டர்னல் சிஸ்டம்ஸ். அதை வெரிஃபை பண்ணும்போதே கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடியை வந்து வெரிஃபிகேஷனுக்கு கொடுக்கணும். வீடியோ செல்ஃபி கொடுக்கணும். இதுல எல்லாம் வந்து 16 இயர்ஸ்க்கு கீழே வந்த ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் ஃப்ளாக் பண்ணிடணும், இது அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, வாட் ஆர் த கன்சர்ன்ஸ் அது ரிலேட்டடாக வந்துச்சுன்னா, ஹை ஃபால்ஸ் ரிஜெக்ஷன் ரேட்ஸ். ஸோ 16, 17 இயருங்கிற இதில் வந்து அதாவது ஃபால்ஸாக சிஸ்டம் வந்து அப்டேட் இல்லாமல் ஃபால்ஸாக வந்து நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. தென் ப்ரைவசி அண்ட் சர்வைலன்ஸ் ரிஸ்க்ஸ் டியூ டு ஃபேஷியல் ரெகாக்னிஷன் எடுத்து தான் பண்ணோம் அப்படின்னா, அப்போது 16 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க கூட எல்லாமே காமனாக எல்லாத்துக்குமே ஃபேஷியல் ரெகக்னிஷன் வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப அதில் வந்து ப்ரைவசி ரிஸ்க் அதிகமாக இருக்குது. தென் கவர்மெண்ட் வந்து என்ன வந்து சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னா, rising concerns over cyberbullying, online predation, harmful content, ஸ்க்ரீன் அடிக்ஷன், இதெல்லாம் ஒரு குழந்தையோடைய மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்காக பாதிக்கப்படுது. ஸோ அதனால இந்த சோஷியல் மீடியாவை கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற கருத்தை வந்து கொடுத்துருக்கு. ஆல்சோ இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. பிரைவசி ரிஸ்க் இருக்கு, ஆர் அது எப்படி நீங்க வந்து சைல்ட் ரைட்ஸ் வந்து நீங்க வந்து டிஜிட்டல் அக்சஸ்க்கு கொடுக்காம சைல்ட் ரைட்ஸை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து தடை பண்ணுது. சைல்ட் ரைட்ஸை 16 இயர்ஸ்க்கு கீழே இருந்தாலும் பேரண்டல் கன்சர்ன்டோட இருக்கலாம், அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய எதிர்ப்பு வாதங்கள் இருக்கு. அதே போல ஓகே எஸ், ஸ்க்ரீன் அடிக்ஷன் வந்து ஒரு குழந்தைங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது, நிறைய கேசஸ் இருக்கிறதுனால எஸ் அஃப்கோர்ஸ் அதை ஆதரிக்கணும் அப்படின்னு நிறைய ஃபார் சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸும் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட், இதோட குளோபல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு இது ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி சோஷியல் மீடியாவை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே. அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து
ஒரு சைபர் செக்யூரிட்டி, ஒரு டிஜிட்டல் கவர்னன்ஸ் நடத்துறதுக்கான ஒரு 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 எக்ஸாம்பிள், குளோபல் எக்ஸாம்பிள். ஓகேயா? நெக்ஸ்ட் செவரல் கண்ட்ரீஸ் கன்சிடரிங் சிமிலர் ரெகுலேஷன்ஸ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் ரைசிங் டிபேட்ஸ் ஆன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரைசிங் டிபேட்ஸ் ஆன் சைல்டு ரைட்ஸ் வெர்சஸ் டிஜிட்டல் அக்சஸ், பிளாட்ஃபார்ம் அக்கௌண்டபிலிட்டி, டேட்டா ப்ரைவசி, இதில் எல்லாம் வந்து again the issues is going on. Okay, so that's all for today. ஸோ வெரி வெரி சிம்பிள் ஆர்டிகிள்ஸ் தான் இருக்குது இன்னைக்கு உள்ள நியூஸ் பேப்பரில், இன்னைக்கும் நேத்திக்கும். ஆல்சோ நாட் டைரக்ட்லி லிங்க்டு டு யூபிஎஸ்சி மெயின்ஸ் நான் சொன்ன மாதிரி, பட் இந்த கேஸ் ஸ்டடீஸ் எல்லாமே நிச்சயமாக நீங்கள் உங்களோட மெயின்ஸ் ஆன்சர்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும். ஸோ உங்கள் ஆன்சர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் அந்த நீங்கள் வேல்யூ அடிஷன் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ தட் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. See you in the next class. Thank you.